வெல்கம் டு தரகலை உடைய திறமடை வானமுலை. இன்னைக்கு தமிழக அரசின் இலவச முதியோர் பராமரிப்பு உதவியாளர் பயிற்சி திட்டத்தை போய் பார்க்கலாம். இது வேலைவாய்ப்புக்கான மிக அருமையான ஸ்கீம் சொல்லலாம். வாங்க இந்த வீடியோல இதுக்கு எதனால பயன்கள் என்ன, ட்ரைனிங் லொகேஷன் என்ன, இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, ட்ரைனிங் முடிச்ச பிறகு சேலரி எவ்வளவு கிடைக்கும், இன்னும் மேல் பகுந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிரீன் பாருங்க. ஒவ்வொரு தளவும் ரொம்ப பட்டானது. இதை பத்தி தமிழ்நாடு அரசு செய்தி எழுதுறாங்க. அது என்ன சொல்லிக்கிறான்னு பார்க்கலாம் வாங்க. இதான் செய்தி. இதில் என்ன சொல்லிக்கிறான்னா, இந்த ஸ்கீம் அறிமுகப்படுத்துறானா தமிழக அரசின் திறன் மேம்பாட்டு கழகம் மற்றும் நான் முதல்வர் ஸ்கீம், அது மட்டும் இல்லாமல் TNESDCH ட்ரைனிங் சென்டர், இங்கெல்லாம் இணைந்துதான் இந்த ஸ்கீம் செயல்படுத்துறாங்க. இதில் என்ன சொல்லிக்கிறானா, இதில் இங்கிலீஷுக்கு நான் தமிழில் கண்டுபிடிச்சு சொல்றேன். ஜெனரிக் கேர் அசிஸ்டன்ஸ், அதாவது முதியோர் பராமரிப்பு உதவியாளர் வேலை. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அசிஸ்டன்ட் இயர்லி பேஷன் வித் டெய்லி ஆக்டிவிட்டிஸ் லைக் வாக்கிங், ட்ரெஸ்ஸிங் அண்ட் ஈட்டிங். என்ன சொல்றாங்கன்னா, வயதானவர்களுக்கு குளித்தல், ஆடை அணிவித்தல் மற்றும் உணவு உண்பது போன்ற நடவடிக்கைகளுக்கு உதவுறது. நெக்ஸ்ட் மானிட்டர் விச்சுவல் சயின்ஸ் அண்ட் என்சியூ ப்ராப்பர் மெடிசன் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது முக்கிய அறிவுரைகளை கண்காணித்து அதை நிர்வாகத்திடம் உறுதிப்படுத்த சொல்றாங்க. நெக்ஸ்ட் ப்ரொவைட் எமோஷன் சப்போர்ட் அண்ட் காம்பன்சேஷன் டு என்கேஜ் சீனியர் வெல்பீயிங்ஸ், அதாவது மூத்தவர்களின் நல்வலை மேம்படுத்துறதுக்கு உணர்ச்சி பூர்வமாக ஆதரவு பழகணும்னு சொல்றாங்க. help with mobility and prevent falls, ensuring safe environment to elderly persons, அது வயதானவர்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யறது மட்டும் இல்லாம அவங்க நல்ல மனநிலையை கொண்டாடணும்னு சொல்றாங்க. இந்த கோர்ஸுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னா, எனி சயின்ஸ் கிராஜுவேட், நீங்க ஏதோ ஒரு பட்டப்படிப்பு சயின்ஸ் கிராஜுவேட் முடிச்சுன்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் என்னன்னா, குறைஞ்சபட்சம் 18 வயசும் மேக்ஸிமம் 35 வயசும், 18 to 35 வயசுக்குள்ள இருந்தாலும் இந்த சிம்க்கு எலிஜிபிள். கோர்ஸ் டியூரேஷன் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் பீரியட் எவ்வளோ இருக்குன்னா 400 hours இருக்குன்னு சொல்லிடுறாங்க. எப்போனா மண்டே டு ஃப்ரைடே, டைம் 9:30 to 5:30. ட்ரைனிங் லொகேஷன்னா, ட்ரைனிங் இஸ் கண்டக்டட் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் அட் TNESDCH ட்ரைனிங் சென்டர் அசோசியேட் வித் சிம் ஹாஸ்பிட்டல் சென்னை. அங்கே தான் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. எப்படி ட்ரைனிங் இருக்குன்னா, ஆஃப்லைன் ட்ரைனிங் இருக்கும், அப்புறம் நேரில் போய் ட்ரைனிங் இருக்க மாதிரி சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களுக்குன்னா, சிம் ஹாஸ்பிட்டல் அண்டு காவேரி ஹாஸ்பிட்டல், நத்தம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், வெங்கடேஸ்வர ஹாஸ்பிட்டல், MM ஹாஸ்பிட்டல்ஸ், SRM மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர், வெல்வெல் ஹாஸ்பிட்டல்ஸ், திருச்சி SRM காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர், அடுத்து லோட்டஸ் ஹாஸ்பிட்டல், கற்பகம் நாயகா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர் ஹாஸ்பிட்டல்ஸ், அடுத்து வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். இங்கெல்லாம் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு எவ்வளோ சேலரி எதிர்பார்க்கணும், ஸ்டார்டிங் சேலரி 20,000 to 25,000 per month எதிர்பார்க்கலாம் சொல்லிடுறாங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா, இந்த லிங்க் கொடுக்குறாங்களே, இதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன், அதை கிளிக் பண்ணி நீ டேரெக்டாக போய் அப்ளை பண்ணிக்கலாம். அதில் அதை கிளிக் பண்ணி போனதுக்கு அப்புறம் ஒரு சில கொஸ்டின் எல்லாம் கேட்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்துருவாங்க. அப்படி சப்மிட் கொடுத்த போது அது கஸ்டமர் டிமாண்ட் போயிடும். அது ஃபர்தராக உங்களுக்கு கான்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே நம்பர்லே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்று வேணா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்டோட எந்த ஸ்கீம் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ வீடியோவில் அந்த ஸ்கீம் பற்றி நான் டேட்டில் போடுறேன். நன்றி, வணக்கம்.